எலெக்ஷன் டேட் ஆரம்பிச்சிட்டாங்க. மெயினான ரிசல்ட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறத இனிமேல் தான் பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இந்த சோஷியல் மீடியாவில் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் அவ்வளோதான், விஜய்க்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம், அஜித் ஃபேன்ஸ் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம், ரஜினி ஃபேன்ஸ் ஓட்டு போட மாட்டோம். போடாத போ போ, உன் வீட்டு பக்கத்தில் உள்ள பசங்களுக்கு இது இருக்காது, உன் வீட்டு பிள்ளைங்களுக்கே முதல் பாதுகாப்பு இருக்காது. அதை யோசிச்சுட்டு நீ போய் டிஎம்கேக்கு ஓட்டு போடு. என்ன நான் என்ன சொல்கிறேன், இந்த 2 பேருக்கு ஓட்டு போடுறதுக்கு அதுக்கு நீ பேசாமல் என்டிகேக்காச்சும் ஓட்டு போட்டு போயிட்டே இருக்கு. நாம் தமிழருக்காச்சும் போட்டு போ, வந்து என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம்ப்பா. அவருக்கு ஒரு வாய்ப்பு நம்ம கொடுத்தாகணும்ல. டிவிகேக்கு தான் ஓட்டு போடுன்னு அது நாங்கள் சொல்கிறது கடமை. ஆனால் நீ செய்கிறத போய் டிஎம்கேக்கு போடுற பதிலாக பாவம் அவனுக்காச்சும் போட்டு விட்டு போ. நான் இத்தனை வருஷம் இன்னும் அந்தாலும் கத்திட்டு தான் இருக்காரு. ஏதாச்சும் ஒன்று பண்ணால் தானே அவரும் நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற காமிக்க முடியும். நீ எப்படி சொல்கிறது, நீ டிஎம்கேக்கு ஓட்ட போடு. என்ன உன் குடும்பத்தே தூக்கி கிணத்துக்குள்ளே போடு, சரியா? இத்தனை வருஷங்களை விட்டுருக்கு. இந்த மாதம் போன மாதம் என்ன நடந்திருக்குங்கிறது கண் கூட தெரியும். இந்த ஸ்டாலின் நல்லாட்சி செஞ்சார், சாப்பிட்டாரு, உறங்கினாரு, எந்திரிச்சாரு, நடந்தார், ஓடினாரு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கீங்க. எவ்வளோ பெரிய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் கண்ணுக்கே தெரியாது. என்ன எதையுமே இது பண்ண மாட்டேங்க. அது எப்படி அரசு பள்ளியில் போடுற சாப்பாடில் மட்டும் அந்த பள்ளி விழுகுது? உலகத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பள்ளியும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தான் இருக்கும் போல். தெரியாமல் தான் கேட்கேன். நீ ஊழல் பண்ணு, 250 பேர் 300 பேர்த்துக்கு சமைக்கிறேன்னு கணக்கு எழுதிட்டு 50 பேர்த்துக்கு நீ அள்ளி போடுற. அதை கொஞ்சம் தரமாகத்தான் போடேன். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ஏடிஎம்கே நிர்வாகி அவர் போய் சத்துணவு இதில், அதாவது ஸ்கூலில் போய் அந்த சேமியா உப்புமாவை எடுக்காரு. எப்படி இருக்குது தெரியுமா? இந்த பல நாள் பாசி படிஞ்சதில் அந்த தண்ணியிலேருந்து இந்த பாசி எடுத்தால் எப்படி தண்ணி ஒழுகும், அந்த பாசியை கூட நம்ம கண் கூட பார்த்துடலாம். ஆனால் அந்த சாப்பாடை சகிக்க முடியுதா, பார்க்க முடியுதா? இதில் இந்த யார், இந்த டிடி இதெல்லாம் துட்டம் வாங்கிட்டு மேடையில் நின்றுக்கிட்டு இவ்வளோ டேஸ்ட்டாக சமைச்சு போடுறீங்களா, ஐயோ எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, சிஎம் சார் இருந்தாங்க உங்களுக்கு ஒரு ஃப்ளைங் கிஸ், சமைச்ச உங்களுக்கு ஒரு ஃப்ளைங் கிஸ், உங்கள் கைக்கு ஒரு கிஸ். இது இல்லை, இதெல்லாம் என்ன ஒரு இந்தத்தனம். அருமையா இருக்குங்க சாம்பார் மேடம், இந்த கையில சமைச்சீங்க, வெச்சுக்கோங்க மேடம், இது உங்களுக்கு, இது எங்க சிஎம்க்கு, வெச்சுக்கோங்க சார். இப்படி ஒரு சாம்பார் போட்டா நான் திரும்ப பிரைமரி போய் படிப்பேன் சார், அந்த மாதிரி இருக்கு. வந்த கெஸ்ட்ல யாராவது சொல்லுங்க, கொஞ்சமாச்சும் உங்கள் பசங்களை நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க போடுவீங்களா? துட்டம் வாங்கிட்டு நேராக கொண்டு போய் ப்ரைவேட் ஸ்கூலில் போய் சேர்த்துடுறீங்க. அவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் சேஃப்டி பண்ணி வச்சிடுறீங்க. இல்லாதவங்க என்ன செய்வான்? இப்போ நானே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட இருக்குது, நான் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் போய் நான் சேர்த்துட்றேன் எங்கள் வீட்டில் இருக்க பசங்களை. ஆனால் இல்லாதவன் கவர்மெண்ட் ஸ்கூலாக நான் போய் தேடி போவான். அவ்வளோ நிதி ஒதுக்குறீங்களே, ஒரு தரமான ஒரு பில்டிங் கிடையாது. எத்தனை பில்டிங் இடிஞ்சு விழுந்திருக்கு. அன்பில் மகேஷ் அதை செஞ்சார், இதை செஞ்சார், நான் பிடுங்கினார் அப்படிங்கிறதான் சொல்லணும். துறையில் அவ்வளோ நடக்குது. ஒரு சத்துணவு சோறு அதுக்குத்தான் பல பிள்ளைங்களே வரும். ஆனால் அதையும் உங்களால் தரமாக கொடுக்க முடியலன்னா நீங்கள் எல்லாம் எதுக்கு நீங்கள் ஆட்சியாளராக இருந்து என்ன இது பண்ண போகிறீங்க? காமராஜர் அவர் என்ன செஞ்சார்? நீ என்னன்னா அந்த பிள்ளை ஒரு வாய் சோறை போடு, அது நல்ல சோறு சாப்பிட்றதுக்காகத்தான் பள்ளிக்கூடத்துக்கே வருதுங்க, அதை ஒழுங்காக போடுங்கன்னு சொல்லி அவர் ஆரம்பித்து அதை எம்ஜிஆர் அவ்வளோ சூப்பராக அவர் கையாண்டு, இப்போ நீங்கள் காலை உணவு மதிய உணவு அப்படின்றீங்க. பகுமானத்துக்கு தான் எல்லாமே. அந்த நீங்கள் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுற ஸ்கூலுக்கு மட்டும் நல்லா அவங்க சமைச்சு வச்சுட்டு மற்ற ஸ்கூல் எல்லாத்தையும் அவன் என்ன பாடுபடுத்துனாங்கிற தெரியாது. போய் ஒரு 2 இழுப்பு இல்லை. ஏன் சார், நீங்கள் அன்பில் மகேஷ் சார், போய் ஒரு 2 இழுப்பு இழுங்க. உங்களை எவன் கேள்வி வைக்க முடியும்? அப்படியே கேள்வி கேட்டால் நீ தரமாக போட்டிருந்தா நான் எதுக்கு நான் கையை வைக்க போகிறேன் கேளுங்க. இதெல்லாம் நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா நீங்கள் உண்மையிலேயே ஸ்டாலின் சார் சொல்கிற மாதிரி மிக ஒரு திறமையான ஒரு அமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் போகிறீங்க, போய் எல்லாம் வீடியோ எடுத்து அந்த ஒரு ஷூட் முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் வந்துடுறீங்க. எதையுமே ஒரு கட்டணம்
ஒரு இன்ஸ்பெக்ஷனுங்கிறது கிடையாது, கட்டணம் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்கிறதையும் பார்க்குறது கிடையாது, எதையுமே செய்கிறது கிடையாது. எவ்வளோ மேற்கூரைகள் இடிஞ்சு விழுந்திருக்கு. ஆ சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, போய் சோஷியல் மீடியாவில் போய் பாருங்கள். மறுபடியும் ஸ்டாலின் தான் வருவார் அப்படின்னா வரட்டும், நீங்கள் என்ன போட போகிறீங்கிறத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எங்களையும் போட்டு சிக்கலில் மாட்டி விட்டுறாதீங்க, அவ்வளோதான். இன்றைக்கி உங்கள் வீட்டில் ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைகளும் இருக்குது, அந்த பிள்ளைகளையும் நினச்சி பார்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் பாட்டிகளும் இருக்காங்க, அவங்களையும் நினச்சி பார்த்துக்கோங்க. நான் எதையுமே நான் கேலிக்கோ நான் எதுக்கும் நான் சொல்லலை, நடந்ததை சொல்கிறேன். பெரிய பெரிய எப்படி சொல்கிறது, பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ், பெரிய ஆளுகளோ டிஎம்கேல உள்ள பெரிய ஆளு தான் அப்படி இருக்காங்க, கடைக்கோடி தொண்டெல்லாம் நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லுங்கள். நிர்வாகியிலேருந்து திமுகன்னு ஒரு பதவி இருந்தாலே அவன் வேலையை செய்ய ஆரம்பித்தான். அதுக்கு இந்த கட்சி துணை வருங்கிற அவனுக்கு அந்த ஒரு நம்பிக்கையும் இருக்குது, தைரியமும் இருக்குது, செஞ்சிடறான். இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது? இன்னும் மறுபடியும் ரஜினி சார் அவர் ஒரு அறிக்கை வேற விட்டுருக்காரு. விஜய் அதாவது தாவேக்காவின் நாதவர்ஜனா சொன்னது இதுதான், எல்லாமே உண்மைக்கு முரமானது. ஒரு அறிக்கைங்கிறத விட்டுருக்காரு. சந்தோஷம், அறிக்கைங்கிறத விட்டுருங்க. நான் என்ன சொல்கிறேன், ஓப்பனாக ஒரு அறிக்கை விட்டுருங்க. ரஜினி ரசிகர்கள் எல்லாருமே டிஎம்கேக்கு போய் ஓட்ட போடுங்கன்னு சொல்லிடுங்க. அதே மாதிரி சேர்த்து இன்னொரு வாக்குறுதியும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இனி நடக்க போகிற கொள்ளைகளுக்கும் கொலைகளுக்கும் நானும் ஒரு அக்கௌண்டபிள், நானும் ஒரு ரெஸ்பான்சிபிள், அதை நான் கேட்பேன், உங்களுக்கு ஒன்று நான் வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ டிஎம்கேக்கு ஆதரவாக போங்க. ஏடிஎம்கேக்கு உங்களால் போக முடியாது, அந்த அம்மா உங்களை அவ்வளோ தூரம் செஞ்சுருக்கு. ஸோ தெரியும் ஏடிஎம்கேக்கு போக முடியாது. ஆனால் ஒரு வார்த்தை, ஸ்டாலின் சார் என்ன செஞ்சாலும் நான் கேட்பேன் அப்படிங்கிற சொல்லிவிட்டு நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போட சொல்லுங்கள். நீங்கள் கோழிக்கொடியாக வச்சுருக்கீங்க, நீங்கள் என்னாலும் பண்ணிக்கிறீங்க, எங்கேனாலும் போய் செட்டில் ஆகிக்கிறீங்க. ஆனால் இருக்கிறவன் அந்தளவுக்கு இதை பண்ண மாட்டான், அதில் உங்கள் ரசிகனும் ஒருத்தன். ஸோ நீ சப்போர்ட் பண்ணுறது சப்போர்ட் பண்ணுங்கள், ஆனால் என்ன நடக்குங்கிறத யோசிச்சு சப்போர்ட் பண்ணுங்கள். எத்தனை விஷயங்கள் நடந்திருக்கு, அதுக்கு ஒரு குரல் கொடுக்கலையே சார். எத்தனை மர்டர்ஸு, எத்தனை ரேப்ஸு. திமுகவோட ஏதாச்சும் ஒரு இதை நீங்கள் எடுத்து பேசுனீங்களா? கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஆளுங்கட்சி சப்போர்ட் வேணும், முக்கியமாக டிஎம்கேவோட சப்போர்ட் வேணும். நீங்கள் அதெல்லாம் பேசிட்டு நீங்கள் இந்த அறிக்கையை விட்டுருந்தீங்களா, அதில் ஒரு நியாயம் இருக்குது. அதான் எப்படி இந்த எலெக்ஷன் டேட் எப்படா அறிவிப்பாங்கன்னு வச்சிருந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, உங்கள் மொத்தத்தையும் இங்கே இதில் தீர்த்துக்கிட்ட மாதிரி அது ஆயிடுச்சுல. பண்ணுங்க, இவங்க ஓட்டு போடட்டும் போடாமல் இருக்கட்டும், என்ன பண்ணிட்டு போங்க. இன்னும் நீ ஓட்டு போட்டால் அந்த ஆள் வந்து என்ன செய்வாங்கிறத பார்க்கலாம், செய்யலையா சேர்ந்து கேள்வி கேட்கலாம், அவ்வளோதான். நீ ஓட்டே போட மாட்டேன், நீ மறுபடியும் டிஎம்கே போட்டு போ, அதான் சொல்கிறல்ல, ஓட்டை போடு, உன் குடும்பத்தை ஊற்றி கொண்டே கணத்துக்குள்ளேயும் போடு. வேறு என்ன செய்ய முடியும், வேறு என்ன சொல்ல முடியும்? இந்த நாம் தமிழர் கட்சியிலலாம் அவ்வளோ பேசினாயே உங்களை பற்றி. சீமானவர்கள் என்ன பேசினாரு? நான் வருவேன், ஒரு வெற்றிடம் இருக்கிறது, சுடுகாட்டில் கூட நிறைய வெற்றிடம் இருக்குது, வெற்றிடம் இருக்குது. இந்த சாட்டைன்னு ஒரு சாக்கடை இருக்கான், அவன் என்ன பேசினா, மண்டைக்குள்ள மயிர் தான் பார்த்தா மூளையும் இந்த பரதேசி போயிருக்கு மரியாதை. ரஜினிகாந்த் ஒரு கூட்டம் என்ன பேசுவாரு கேட்க முடியாது. சூப்பர் ஸ்டார், யாரா சூப்பர் ஸ்டார், யார் சூப்பர் ஸ்டார்? லதான் ஒரு நடிகை அவர் காதலிக்க, அது எம்ஜிஆருக்கு தெரிய, எம்ஜிஆர் தூக்கி போட்டு மிதிக்க, அதனால அவருக்கு பைத்தியம் பிடிக்க, அதனால அவர் குடிச்சிட்டு ஏர்போர்ட்டை உடைக்க, ஏர்போர்ட் காவல்துறை தூக்கி போட்டு வாயில மிதிக்க, அதுக்கு அது ஒய்ஜி மகேந்திரனுக்கு தெரிய, ஒய்ஜி மகேந்திரன் குழந்தையால கூட்டி கொடுக்க, அந்த இந்த நினைச்சுக்கிட்டு இவர் கல்யாணம் பண்ண, திருப்பி வாழ்க்கையில பைத்தியம் பிடிச்சு, அந்த பைத்தியம் இப்ப என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டுல துக்குலக்கு படிச்சாதான் எல்லாரும் அறிவாளி. இதெல்லாம் உங்க கண்ணு. அப்பெல்லாம் நீங்க அறிக்கை விடாம எங்க சார் பண்ணீங்க? இன்னும் சொல்றாங்க, அவர் கூட இருக்கிற உங்க ரசிகர் மன்றத்தில் உங்க கூட இத்தனை வருஷம் பயணிச்சவரே அவர் என்ன சொல்றாரு, அவர் இன்டென்ஷனா பேசல, அவர் வந்து ஒரு எப்படி சொல்றது,
அவர் வேணும்னே பேசலை, இதை பேசணுங்கிறக்காக பேசலை, பேச்சு வாக்கில் அது வந்துருச்சு அப்படின்றார். திமுகவா பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் இதை பேசிட்டாரு அப்படின்ற, அவன் இன்டென்ஷனில் பேசினாரோ எல்லாம் வேணும்னே பேசினாரோ பேசிட்டாரு. என்ன பண்ணிட்டு போங்கடா அப்படின்ட்டு நீ எது பண்ணியிருக்கலாம். நான் மறுபடியும் என்ன சொல்கிறேன், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், ஆனால் எல்லாத்துக்கும் நானும் ஒரு அக்கௌண்டபிள், நானும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு வாக்குறுதி ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் டிஎம்கே ஓட்டு போட சொல்லுங்கள் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ யார் என்ன பண்ணாலும் எதுவும் மாறப்போகிற கிடையாது, சரியா? நீ போடணுன்னா போடு, இல்லையா போய்கிட்டே இரு. என்ன நடக்குன்றத நீயும் பொறுத்திருந்து பாரு, அனுபவி அப்படிங்கிறதான் சொல்லிட்டு முடிக்கிறேன். வேறு என்னத்தை சொல்ல.